இங்க சில சயின்டிஸ்ட் ஒருத்தனோட பாடியில வித்தியாசமான ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவனோட ஸ்கின் மெல்ல மறைய தொடங்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவனோட தசைகளும் மறைஞ்சி எலும்புகளும் மறைய ஆரம்பிக்குது. கடைசியில எல்லார் கண்ணுக்கும் முன்னாடியே அவன் அப்படியே இன்விசிபிள் ஆகுறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகி வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் மனுஷன் உருவாகுறான். ஒருவேளை இவன் இதை ஃபியூச்சர்ல மிஸ்யூஸ் பண்ணிடுவானோன்னு நினைச்சு அவனுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் சிலிகான் ஸ்கின்னை உருவாக்குறாங்க. ஆனா போக போக சயின்டிஸ்ட் அவனை வச்சு கிளாஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்ததால அவன் இந்த லைஃபை வெறுக்க ஆரம்பிக்கிறான். இதனால தன்னை இந்த நிலைமைக்கு ஆளா சயின்டிஸ்ட் எல்லாரையும் பழி வாங்க முடிவு பண்றான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நைட்டு ஒரு ரிசர்ச் பண்ற பொண்ணு அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவ கவனிக்காத டைம்ல அவன் அங்க இருந்து வெளியே வர்றான். யார் கண்ணுக்கும் தெரியாத அவன் அங்க ஒரு ஆபீஸ்ல தூங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட போறான். அவன் முழிச்சு பார்க்கும்போது அவளோட ஷர்ட் பட்டன் ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு உடனே அவன் அங்கதான் இருக்கிறாங்கிறத உணர்றான். உடனே அவனோட உருவத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருந்த ரத்த பைகளை எல்லா இடமும் தெளிக்கிறான். ஆனா அவன் உஷாராகி அவளோட கண்ணை பிடுங்கி அங்கேயே அவளை ஷூட் பண்ணிடுறான். அப்போ அந்த லேபு ஃபுல்லா கலவர பூமியா மாறுது. கண்ணை எடுத்துட்டு வந்தவங்களையும் போட்டு தள்ளிடுறான். அவன் மறைஞ்சு இருந்து ஒருத்தன் பின்னாடி நின்று குத்தி கொலை பண்றான். இன்னொருத்தனை வயிற்றுலயே குத்திடுறான். அப்போ ஒரு சீப் சயின்டிஸ்ட் அவனை காலி பண்றதுக்காக 2 பேர் உள்ள இருக்கும்போதே அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணி அந்த லேபையே டோட்டலா அழிக்க ஒரு பாம்பை ரெடி பண்றான். ஆனா அதுல ஒரு பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள மாட்டிட்டு இருந்த இன்னொருத்தரையும் வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். உடனே அவ ஒரு ஃபிளேம் த்ரோவரை எடுத்துட்டு வந்து அவனை அழிக்க முடிவு பண்ணி அவன் மேல தீய பத்த வைக்கிறான். தீ மேலப்பட்டதும் அவனோட ஆர்டிபிஷியல் ஸ்கின் மொத்தமா எரிஞ்சு போகுது. ஆனா மறுபடியும் அவன் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போறான். உடனே அவன் ஸ்பிரிங்க்லரை ஆன் பண்றான். தண்ணி மேலப்பட்டதும் அவனோட உருவம் மறுபடியும் தெளிவா தெரியுது. அவன் அவளோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது அவ கூட இருந்தவன் சடனா ஒரு பெரிய இரும்பு ராடால அவனை அடிச்சு அங்க இருந்த ஒரு எலக்ட்ரிக் பேனல் மேல தூக்கி போட்டுறான். அவனோட பாடி ஃபுல்லா கரண்ட் ஷாக் அடிக்குது. அப்படி இருக்கும்போதும் அவன் தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த பாம் வெடிக்கிற டைம்ல அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்பவும் அந்த உருவம் இல்லாத மனுஷன் அவளை பிடிச்சு இழுக்கிறான். அந்த லிப்ட்ல நடந்த பயங்கரமான ஃபைட்ல சடனா அவன் அந்த எலிவேட்டரோட கேபிளை கட் பண்ணி விட்டு அவனை அப்படியே அந்த தீக்குள்ள தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் அந்த இன்விசிபிள் மனுஷன் இறந்தே போறான்.